கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தேவ தலைப்பு யாத்ராகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளினால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளாகவும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளாகவும் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய் இருப்பதாக. கேருபீன்கள் கிருபாசனத்தின் மேல் நின்று கொண்டு கிருபாசனத்தையே நோக்கி கொண்டிருந்தது போல நாமும் தேவனுடைய கிருபையை சார்ந்து அவரது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் அவரையே நோக்கி கொண்டிருப்போமாக. ஆமென். அப்பொழுது கர்த்தருடைய இரகசிய வருகையில் நாம் அவருடைய கண்களில் கிருபையை கண்டடைவோம். ஆகையினாலே நாம் நம் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க பிரயாசப்பட வேண்டும். ஆமென். தேவனுடைய இரக்கமானது நாள்தோறும் நம்முடைய சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவருடைய பிரசன்னமாக்குதலை நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் கலிகூர்ந்து அவருடைய முடிவில்லான இரக்கத்தை பெற இயங்கி கொண்டிருக்கும். ஆமென். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேல் கேருபீன்கள் போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய செட்டைகளை உயர விரித்தவர்களாய் கிறிஸ்துவின் நாளுக்காக ஆயத்த நிலையில் எப்பொழுதும் ஜீவிக்க வேண்டிய கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஒரு பறவையானது தன் செட்டைகளை தளர விட்டு அமர்ந்திருக்கும் பொழுது அது திடீரென பறக்க வேண்டியது வருமாயின் அது தான் பறப்பதற்கு முன் தன் செட்டைகளை உயர விரிப்பதற்கு குறைந்தபட்சம் 1 வினாடியாவது அதற்கு தேவைப்படுகிறது. எக்காலம் துணிக்கும் பொழுது கண்ணிமை பொழுதிலே நாம் விண்ணில் பறந்தேகுவோம். இக்காலம் துணித்த பின்னர் நாம் செட்டைகளை உயர விரிப்பதற்கு நமக்கு சமயம் இராது. அப்பொழுது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி உன்னத ஜீவியம் செய்ய முயற்சித்து பின்னர் பறக்க பிரயாசப்பட நினைத்தால் அது அதிக தாமதமாகிவிடும் அன்புக்குரியவர்களே. ஆகவே நாம் நம்முடைய ஆவியில் எப்பொழுதும் கர்த்தருடைய இரகசிய வருகைக்கான ஆயத்த நிலையிலே ஜீவிக்க வேண்டும். ஜீவிக்க கவனம் உள்ளவர்களாயும் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்குரைத்தவர் வழுவாதபடி நம்மை காத்து தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறார். எனக்கு இறங்கும்படியாக, எனக்கு இரக்கம் செய்யும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு எந்த நொடி பொழுதிலும் வருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் அவருடைய பிரசன்னமாக்குதலுக்காக அவளுடன் காத்திருப்போமா? இதுவே நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம் அல்லவா? ஆமென். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.